நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இரவு 8 மணி. ட்ரம் போர் வெறியோடு சுற்றித் திரிகின்றார். ஒரு பக்கம் சொல்கின்றார் தனக்கு நோபல் பிரைஸ் பரிசு வேண்டும், போர்களை நிறுத்தியதற்காக நோபல் பிரைஸ் வேண்டும் என்று. ஆகவே பலவீனமான நாடான வெனிசுலா மீது மிகப்பெரிய போரை ஏற்படுத்தி அங்கிருந்து ஒரே ஒரு விஷயம்தான், ஓயிலை சுரண்டும் திட்டம், வேற எதுவுமே இல்லை. வெனிசுலா வளமான நாடு, எண்ணெய் வளம் நிறைந்த நாடு. இப்ப அமெரிக்காவுக்கு எண்ணெய் தேவைப்படுகிறது. இப்ப தூரத்துல இருந்து எண்ணெயை கொண்டு வர வேண்டும், ரஷ்யா எண்ணெயை கொண்டு வர வேண்டும், அல்லது சவுதி எண்ணெய்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் வெனிசுவேலாவில் இருக்கின்ற எண்ணெயை களவெடுப்பதற்காக இந்த போரை அவர் தற்பொழுது செய்ய யோசிக்கிறார். வெகு விரைவில் இந்த போர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்பினுடைய இந்த போர் திட்டம் உலகளாவிய ரீதியில் மிக பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. வெனிசுவேலா எண்ணெய் டேங்கர்களை கடற்படை மூலம் முற்றுகையிட ட்ரம்ப் உத்தரவிட்டார். ஏற்கனவே பல டேங்கர்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றன. தடை செய்யப்பட்ட வெனிசுவேலா என்று ட்ரம்ப் சொல்றார். ட்ரம்ப் யார் தடை செய்வதற்கு? வெனிசுவேலா மக்கள் ஒன்றாக சேர்ந்து போராடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். முதலில் சில விஷயங்களை பார்ப்போம். வெனிசுவேலான் கடற்கரையில் அமெரிக்க ராணுவம் ஒரு எண்ணெய் டேங்கரை கைப்பற்றிய ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த உத்தரவு வந்திருக்கிறது. இன்னும் எண்ணெய் டேங்கர்கள் வந்தா, ஏன்னா அவர்கள் எண்ணெயை வெளியில கொண்டு போனாதான் அவர்களுடைய வருமானம் வரும். அதை முழுவதுமாக தடுப்பதற்கு ட்ரம்ப் வெனிசுலா மீது இந்த பயங்கரமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவிற்குள் நுழைந்து வெளியேறும் அனைத்து அமெரிக்க எண்ணெய் டேங்கர்களையும் முழுமையாக முற்றுகையிட உத்தரவிட்டிருக்கிறார். தென் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை மிகப்பெரிய ஒரு முற்றுகையாக இந்த முற்றுகை பார்க்கப்படுகிறது. வெனிசுவேலா முழுமையாக சூழப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை மாலை தனது ஊடக தளமான ட்ரூத் சோஷியல் பதிவிலே தென் அமெரிக்காவின் வரலாற்றில் வெனிசுவேலா முழுமையாக சூழப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். வெனிசுவேலாவுக்கு செல்லும் மற்றும் வெளியேறும் அனைத்து எண்ணெய் டேங்கர்களையும் முழுமையாக முற்றுகையிட தான் உத்தரவிடுவதாக தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அடாவடித்தனம்! ஒரு நாடு முன்னேறக்கூடாது, அதாவது அவர்களுக்கு அடிபணியாவிட்டால் அந்த நாட்டின் மீது முற்றுகை அறிவிப்பது போர் அமைதி என்று, போருக்கு மற்றும் அமைதிக்கு ஊக்கமளிக்கின்றவர் என்று தன்னைத்தானே கூறிக்கொள்கின்றவர் இவ்வாறு செய்வது எவ்வளவு மோசமான செயல் என்று விமர்சிக்கின்றார்கள். வெனிசுவேலா அரசாங்கம் ட்ரம்பினுடைய முற்றுகைக்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ட்ரம்பின் இந்த கொடூரமான அச்சுறுத்தலை நாங்கள் நிராகரிக்கிறோம், நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று. அமெரிக்க ஜனாதிபதி நமது தாய்நாட்டுக்கு சொந்தமான செல்வங்களை திருடும் நோக்கில் வெனிசுவேலா மீது ஒரு கடற்படை முற்றுகையை சுமத்தி இருக்கின்றார். முற்றிலும் பகுத்தறிவற்ற முறையிலே இந்த முற்றுகை இடம்பெற்றிருக்கிறது என்று வெனிசுவேலா அரசாங்கம் சொல்கிறது. வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலாஸ் மதுரோ கடந்த வாரம் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற டேங்கர் கப்பலை அமெரிக்க நிர்வாகம் திருடியது தொடர்பாக உலகம் கடல் கொள்ளையர்கள் மற்றும் எண்ணெய் கொள்ளைக்கு எதிராக கிளர்ந்தெழும் என்று கூறியதாக ஏஜென்சியா வெனிசுலா செய்தித்தளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது திருட்டு தானே. இப்ப ஒரு நாட்டினுடைய எண்ணெய் கப்பலை இவர்கள் திருடி இருக்கிறார்கள். அமெரிக்கா ட்ரம்பினுடைய உத்தரவின் பேரில் வெனிசுலாவை சுற்றியுள்ள பதட்டங்கள் முழு மேற்குலக நாடுகளுக்கும் கணிக்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் புதன்கிழமை கூறியதாக ரஷ்ய அரசு நிறுவனமான டோஸ் தெரிவித்திருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைனா, வெனிசுவேலாவுக்கு ரஷ்யா முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே வெனிசுவேலாவுக்கு ரஷ்ய போர் விமானங்கள் இறங்கி சென்றிருக்கின்றன. அப்ப அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறார்கள், எவ்வளவு நேரம் பிடிக்கும், எப்படி ஃபியூல்ல ஃபில் பண்றது என்ற விஷயங்களை அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே ரஷ்ய விமானம் போயிருக்கிறது. அமெரிக்க படைகள் வெனிசுவேலா கடற்கரையில் ஸ்கிப்பர் எண்ணெய் தாங்கியை கைப்பற்றி அதன் எண்ணெய் சரக்குகளை இறக்குவதற்காக கப்பலை அமெரிக்க மாநிலமான டெக்சாஸுக்கு கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. டெக்சாஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஜோவாக்கின் காஸ்ட்ரோ ட்ரம்பின் முற்றுகை சந்தேகத்துக்கு இடமின்றி ஒரு போர் நடவடிக்கை என்று தெரிவித்திருக்கின்றார். காங்கிரஸ் ஒருபோதும் அங்கீகரிக்காது மற்றும் அமெரிக்க மக்கள் விரும்பாத ஒரு போர் என்று காஸ்ட்ரோ
சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்கின்றார். எண்ணெய் கப்பலை கொண்டு வந்து எண்ணெயை டெக்சாஸ்ல இறக்கிறார்கள். ஆனா டெக்சாஸ்ல ஜனநாயக கட்சியை சேர்ந்த அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினரே ட்ரம்பினுடைய இந்த செய்தியை கண்டித்திருக்கின்றார். வெனிசுவேலாவோடு விரோதத்தை முடிவுக்கு கொண்டு வர ஜனாதிபதியை வழிநடத்தும் தீர்மானத்தில் வியாழக்கிழமை அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள் என்று காஸ்ட்ரோ மேலும் தெரிவித்திருக்கின்றார். இப்ப பிரதிநிதிகள் சபையில் ஒவ்வொரு உறுப்பினரும் அமெரிக்கர்களை இன்னொரு ஆட்சி மாற்ற போருக்கு அனுப்புவதை ஆதரிக்கிறார்களா என்பதை தீர்மானிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று காஸ்ட்ரோ சொல்கின்றார். வெனிசுவேலா உதவிக்காக யுஎன்எஸ்சியிடம் திரும்புகிறது, ரஷ்யாவையும் கேட்டிருக்கிறது. ஆகவே போதைப்பொருள் கடத்தலை இலக்காக கொண்டதாக கூறப்படுகின்ற ஒரு நடவடிக்கையில் வெனிசுவேலா கடற்கரையில் அமெரிக்க ராணுவ படைகள் பெருமளவில் குவிக்கப்பட்ட நிலையில் இந்த முற்றுகை இப்ப போதைப்பொருள் கடத்தலுக்காகவா இந்த முற்றுகை இருந்தா இல்ல, வெனிசுவேலாவை பிடித்து எண்ணெயை திருடுவதற்கான முற்றுகை, அவ்வளவுதான், வேற எந்த விஷயம் இல்ல. வெனிசுவேலாக்கு அருகில் உள்ள கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் கரிபியன் கடலில் டசன் கணக்கான கப்பல்கள் மீதான தாக்குதல்களில் செப்டம்பர் முதல் அமெரிக்க ராணுவம் குறைந்தது வெனிசுவேலா ஆட்கள் 90 பேரை கொண்டிருக்கிறது. இது சர்வதேச சட்ட நீதிக்கு புறம்பான கொலைகள் என்று வல்லுநர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். வாஷிங்டன் கப்பல்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் படகுகளை தாக்கியதாக சொல்கிறது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை ஆதரிக்க எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை. அவர்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோக்களை காட்டுகிறார்கள். ஆனா அவர்கள் போதைப்பொருள்காரர்களா இல்லையா என்பது தெரியாது. கராகஸில் உள்ள அதிகாரிகள் பல மாதங்களாக வெளிப்புற சக்திகள் அமெரிக்கா வெனிசுவேலாவின் அளவிட முடியாத எண்ணெய் மற்றும் எரிவாயு செல்வத்தை கொள்ளையடிக்க அனுமதிக்கும் நோக்கில் அமெரிக்க படைகள் அனுப்பப்பட்டதாகவும் போதைப்பொருள் கடத்தலை சமாளிப்பதற்கான அமெரிக்காவின் இந்த கூற்றுக்கள் ஆட்சி மாற்றத்தை நியாயப்படுத்துவதற்கான ஒரு சாக்கு போக்காகும் என்றும் கூறி வருகிறார்கள். எப்படியாவது அவர்கள் யோசிக்கிறார்கள் என்னன்னா, மதுரோவை தூக்கிட்டு இன்னும் ஒருத்தரை கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு சார்பான ஒருத்தரை கொண்டு வருவதுதான் ட்ரம்பினுடைய நோக்கம். தென் அமெரிக்க நாடு உலகின் மிகப்பெரிய நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் இருப்புகளை கொண்டிருக்கிறது வெனிசுவேலா. வெனிசுவேலாவின் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி சாமுவேல் மோன்காடா புதன்கிழமை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதில் கடந்த வாரம் அமெரிக்கா வெனிசுவேலாவின் ஸ்கிப்பர் எண்ணெய் டேங்கரை கைப்பற்றியதையும் அதன் பணியாளர்களை கடத்தியதையும் முறையாக கண்டித்திருக்கிறது. இது இராணுவ படையை பயன்படுத்தி ஒரு அமெரிக்க அரசு செய்த கடல் கொள்ளையாகும். இது அமெரிக்காவுக்கு சொந்தமில்லாத சொத்துக்களை வெளிப்படையாக திருடுவதாகும் என்றும் அவர் எழுதியிருக்கின்றார். ஆகவே ட்ரம்பின் முதல் நிர்வாகத்தின் போது விதிக்கப்பட்ட வெனிசுவேலா எண்ணெய் ஏற்றுமதிகள் மீதான கடுமையான அமெரிக்க தடைகள் அவரது இரண்டாவது பதவி காலத்தின் ஆரம்பத்தில் இப்பொழுது கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. பில்லியன் கணக்கான டாலர் கடன்களை அடைப்பதற்காக வெனிசுவேலா எண்ணெய் நிறுவனமான சிப்கோவை அமெரிக்காவில் கட்டாயமாக விற்பனை செய்ய அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவ்வாறு வெனிசுவேலாவை எல்லா வகையாகவும் அழுத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்கா தற்பொழுது கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் பென்டகன் மேலும் 3 படகுகளை தாக்கி இருக்கிறது. அதுக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு 8 பேர் கொல்லப்பட்டதாக வெனிட்டி ஃபேர் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு நீண்ட விபரத்தை வெளியிட்டிருக்கிறது. எனவே இது முக்கியமாக வெனிசுவேலாவுக்கு எதிரான போர் அல்ல என்று அமெரிக்கா சொன்னாலும் கூட இந்த எதுவாக இருந்தாலும் முற்றிலும் இது சட்டவிரோதமானது மற்றும் முட்டாள்தனமானது என்று செனட்டர் கிறிஸ் மர்ஃபி எழுதியிருக்கின்றார். வெனிசுவேலா அரசாங்கத்தின் ஆட்சி மாற்றம் தொடர்பாக ட்ரம்ப் யோசித்திருப்பது மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்கா போதைப்பொருள் கடத்தல் அமைப்புகளை பயங்கரவாத குழுக்களாக பெயரிட்டு வருகிறது. ஆனாலும் கூட 2000களின் முற்பகுதியில் மதுரோவின் மறைந்த முன்னோடியான ஹியூகோ சாவேஸின் எழுச்சிக்கு பிறகு வாஷிங்டன் வெனிசுவேலாவுடன் பதட்டமான உறவுகளைத்தான் கொண்டிருக்கிறது. எண்ணெய் வளம் மிக்க தென் அமெரிக்க நாடு பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் கடுமையான தடைகளுக்கு உட்பட்டிருக்கிறது. தற்பொழுது நேரடியாக ஒரு போர் அறைகூவலை ட்ரம்ப் விடுத்திருக்கின்றார். இது ட்ரம்புக்கு சாத்தியமாகுமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. இப்ப போர் செய்கிற இடங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்காது. வெனிசுவேலா தன்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டும் என்றாலும் செய்ய தயாராக இருக்கிறது. எனவே ட்ரம்பினுடைய இந்த முற்றுகை சரிவராதா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். நன்றி நண்பர்களே.